கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தில் கர்த்தருடைய சபையை இந்த காலையிலே வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தேன். ஆண்டவரே, உடைய ஜனத்தோட என்ன நீங்கள் பேசுகிறீங்க? சில நிமிஷங்கள் தான் ஆனாலும் ஆண்டவருடைய ஒரு இருதயத்தை நாங்கள் பார்க்கணும். அவருடைய சிந்தையை அறியத்தக்கவன் யார் என்று வேதத்தில் கேட்டிருக்கு இல்லையா? அந்த சிந்தையை நான் அறியணும். அதனால் பேசுங்க ஆண்டவரேன்னு காத்திருந்த பொழுது கர்த்தர் ஒரு வேத பகுதியை எனக்கு காண்பித்தார் அல்லது உணர்த்தினார். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை நீங்கள் பார்த்தால், நெகேமியாவின் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து அப்படி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்தான். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். இன்னைக்கு நாமும் 7வது மாதத்தின் 1ஆம் தேதியில் நிற்கிறோம். இப்போ நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வேதம் சொல்லுது, ஆசாரியனாகிய எஸ்ரா இஸ்ரவேல் ஜனங்கள் சபையை வரவழைத்து தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வந்த ஒரு நாள். ஆமென். இஸ்ரவேலர்களை பொறுத்தவரையில் இந்த 7ஆம் மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். இந்த மாதத்துக்கு திஸ்ரி அப்படின்னு அவங்க பெயர் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதத்தின் விசேஷம் என்னன்னா, அவர்களுடைய 7 பண்டிகையினுடைய கடைசி பண்டிகையாக இருக்கிற எக்கால பண்டிகை என்னுடைய துவக்க நாள் தான் இந்த 7ஆம் மாதத்தினுடைய 1வது நாள். ஹல்லேலூயா. பண்டிகைகள் தான் இஸ்ரவேலர்கள் என்று சொன்னால் அதுக்கு மிகையாகாது. இப்போ ஒவ்வொரு பண்டிகைகளாக முடிவாக நடத்துகிற இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கால பண்டிகையினுடைய அந்த முதல் நாளில் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்ததான அந்த யூத ஜனங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து இஸ்ரவேல் ஜனத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து என்ன செய்கிறார் அப்படின்னா, எஸ்ரா என்கிற வேத ஆசிரியர் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை கொண்டு வரும்படியாக சொல்லுகிறார். அல்லேலூயா. கொண்டு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதனுடைய 3வது வசனத்தில் பாருங்கள், தண்ணீர் வாசலுக்கு முன்பாக அந்த தேவனுடைய வசனங்களை எஸ்ரா எழும்பி வாசிக்கிறார். அல்லேலூயா. அப்படி வாசிக்கிற நேரத்தில் வேதம் சொல்லுது, ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்திருந்தார்களாம்? எழுந்து நின்றார்களாம். நம்ம சங்கீதம் வாசிக்கிற பொழுது ஏன் எழுந்து நிற்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துலையும் அப்படி ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எஸ்ரா ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிற பொழுது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்திருந்தார்கள்? எழுந்து நின்றார்கள். எவ்வளவு நேரம் வாசித்தான்? அதுதான் நீங்கள் பிடிக்கணும். எவ்வளோ நேரம் வாசித்தான்? காலையில் தொடங்கி மதியானம் வரைக்கும் வாசிச்சுட்டு இருக்கிறான். அவ்வளவு நேரமும் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக எழுந்து நின்றார்கள். நமக்கு ஒரு 5 நிமிஷம் எழுந்து நிற்கும் போதே பேக் பெயின் ஆகுது, ஹெட் பெயின் ஆகுது, அப்புறம் நமக்கு கால் பெயின், எல்லா பெயினும் ஆயிடுது. ஆனால் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை அப்போ எவ்வளவு தூரம் அவங்க முக்கியப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். அப்படி வாசித்த உடனே, ஏன்னா பாபிலோனில் இந்த சத்தம் அவங்க கேட்கலை, பாபிலோனில் இந்த தேவ நடத்துதல் கேட்கலை. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் ஆண்டவருடைய நடத்துதலை அவர்கள் அனுபவிக்கிற பொழுது அவர்கள் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த பரிபூர்ண சந்தோஷம் என்ன செய்துட்டு அப்படின்னா, அவர்களுடைய அந்த பிரயாசத்தை மறக்க பண்ணிட்டு. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வந்து நின்று ஆண்டவருடைய அந்த நேரடியான பிரசன்னத்தை அனுபவிக்கிற நேரத்தில் நம்முடைய பிரயாசங்கள் நமக்கு பிரயாசமாக இருக்காது. அல்லேலூயா. அது நின்னாலும் சரி, கையை தூக்கினாலும் சரி, ஆடினாலும் சரி, பாடினாலும் சரி, நமக்கு இன்னும் ஆண்டவரோடு கூட நெருங்க வேண்டும் என்கிற ஒரு நேரம் தான் வருமே ஒழிய, இன்னும் ஆண்டவரை விட்டு தூரம் போகணுங்கிற ஒரு நேரம் அல்லது ஒரு மனது நமக்கு வரவே வராது. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்பொழுது என்ன நடக்கிறது? 5வது வசனம் சொல்லுகிறது, அந்த எஸ்ரா என்ன செய்தானாம்? இன்னைக்கு மாதிரி மைக்கெல்லாம் இல்லைல்ல, அவ்வளோ ஜனத்துக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும். அதுக்காக மரத்தால் ஒரு மேடை அமைச்சு ஒரு உயரத்தை போட்டு, அந்த உயரத்திலிருந்து, நான் நினைக்கிறேன் இன்னைக்கு மைக் இல்லைன்னா எனக்கு ஸ்பீக்கே என்ன செய்யாது, வராது. ஆமென். அங்கே கரண்ட் போச்சுன்னா நம்ம கரண்ட்டும் ஆஃப் ஆயிரும். ஆனால் அன்னைக்கு கரண்டே இல்லை, மைக்கே இல்லை.
இன்னைக்கு ஒரு 50 பேருக்கு பேசுறதுக்கு எவ்வளோ விலைக்கரைத்தை கொடுக்கணும். ஆனால் ஒரு சபைக்கு பேசணும்னா நீங்கள் எஸ்ரா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வாசித்தான்னு பார்த்துருக்கீங்க. ஆனால் எப்படி வாசித்திருந்திருப்பான், என்ன ஸ்பீக்கரில் வாசிச்சிருப்பான். அவ்வளோ ஜனத்தின் காது கேட்கணும் அப்படின்னா அவ்வளோ முழு உற்சாகத்தோடு கூட அந்த வசனத்தை வாசிக்கிறான். அவ்வளோ ஜனங்களுக்கு அது கேட்கணுங்கிறதுக்காக ஒரு மேடை அமைக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தார்கள். ஆமென். இப்பொழுது என்ன நடக்கிறது? அதோடு கூட நிற்பாமல், ஏன்னா அவன் ஒரு வேத பாரகனாக, வேத ஆசிரியராக இருந்ததுனால வசனம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்தானாம், கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்களுக்கு வாசித்ததோடு கூட அல்லாம விவரித்து காண்பித்து கொண்டே இருந்தான். அதை விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். அல்லேலூயா. பிலிப்பு அப்படிதான் கந்தேகா மந்திரிகிட்ட கேட்டான், நீ வாசிக்கிறதுனுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமா? அப்போ அவன் சொன்னான், ஆமாம், அதை தெரியப்படுத்துறவங்க இல்லை அப்படின்னா நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு. அப்பொழுது ஏசாயா புஸ்தகத்தை அவன் வாசித்து கொண்டிருந்தான். பிலிப்பு அந்த தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு விளக்கி காண்பித்தான். அப்பொழுது கந்தேகா மத்திரி சொல்லுகிறான், தண்ணீர் மிகுதியாக இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடை? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்துட்டீங்கன்னா வேத வசனம் பேசப்படுகிறது, விவரிக்கப்படவில்லை. அதனால் ஜனத்துக்கு என்ன நடக்குன்னா, அவர்கள் கேட்கிறார்கள், ரட்சிப்பு உண்டாகலை. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ வேத வசனத்தை பேசுறதுனால அல்ல, அதை விவரித்து காண்பிக்கிறதுனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். சந்தோஷமா சொல்லுங்கள் ஒரு ஆமென். அப்படி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வசனத்தினுடைய 9வது வசனத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, 9வது வசனத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்களாம், அழுதாங்களாம். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாம் அழுதார்கள். இதில் என்ன அப்படின்னா, இந்த எக்கால பண்டிகை நாளுக்கு மட்டும் இன்னொரு விசேஷம் இருக்கு. அதை நீங்கள் லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, இந்த அந்த பண்டிகை நாள் அது என்னைக்கு வந்தாலும் சரி, இதை பரிசுத்த நாளுக்கு ஏற்ற ஒரு நாளாக இந்த நாளை கொண்டாடணும். எப்படி? பரிசுத்த நாள் இருக்கு இல்லையா, 7ஆம் நாள் எல்லாருக்கும் என்ன நாள்? பரிசுத்த நாள். மற்ற நாளில் வந்தால் கூட ஒரு பரிசுத்த நாளில் ஒரு இஸ்ரவேலன் எதை கடைபிடிக்கிறானோ அதே போல பரிசுத்த நாளாக இருக்கணும். அப்போ பரிசுத்த நாளை குறித்து வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த பரிசுத்த நாள் மன மகிழ்ச்சி நாளாக இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன நாளாக இருக்கணும்? மன மகிழ்ச்சி நாளாக இருக்கணும், சந்தோஷத்தின் நாளாக இருக்கணும். அதனால அந்த நாளில் ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, அந்த நாளில் யாரும் என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. எவ்வளவு துக்கம், எவ்வளவு பாடு, எவ்வளவு வேதனை இருந்தாலும், இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, சில முக்கியமான, இப்போ நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் மனசில் இருக்கு. ஒரு கல்யாண வீட்டில் போய் அழுதுகிட்டே இருந்தால் அது எப்படி இருக்கும் இல்லையா? அபஸ்த குணமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல அதை காட்டிக்கிடக்கூடாது இல்லையா? அதை மாதிரி ஆண்டவர் அந்த பரிசுத்த நாள், அந்த நாளில் அவங்க வருத்தங்களை காட்டிக்கொள்ள மாட்டார்கள், வேதனைகளை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அப்பொழுது உடனே அந்த நெகேமியா சொல்லுவான், இது பரிசுத்த நாளாக இருக்குப்பா, அதனால நீங்கள் என்ன செய்யக்கூடாது? விசனப்படக்கூடாது, நீங்கள் அழக்கூடாது, நீங்கள் இப்போ கொண்டாட வேண்டிய ஒரு நாள். எல்லாரும் சந்துராமன் சொல்லுங்க. அப்போ தேவனுடைய சமூகம் நமக்கு ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு இடமும் கூட தான். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? அல்லேலூயா. அது மன மகிழ்ச்சியில் நிரம்பி இருக்க வேண்டிய ஒரு நாள். அப்படி அவர்கள் எல்லாரும் பாருங்க, அந்த 9வது வசனத்தில் அவங்க எல்லாரும் கொண்டாட போயிட்டாங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது 10வது வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்லு, நீங்கள் ஹாப்பியாக இருங்கப்பா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது. இன்னைக்கு நம்ம பாடணும் பாருங்க அந்த பாடல், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்களுடைய பலன் அப்படின்ட்டார். நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏமீன். ஒருவேளை கடந்த காலங்களில் சில தவறுகள் நீங்கள் இழைத்திருக்கலாம். கடந்த காலங்கள் ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரமாக போயிருந்திருக்கலாம். கடந்த காலங்கள் அதனால சில ஆண்டுகள் நீங்கள் அடிமைத்துவத்தினுடைய வேதனை அனுபவிச்சிருக்கலாம். அதை எதை பற்றி நீ இப்போ யோசிக்காத. இப்போ கர்த்தர் ஒன்று ஆமீன் அவருடைய பிரமாணத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இது எக்கால பண்டிகையினுடைய நாள், இது பரிசுத்தமான ஒரு நாள், கர்த்தரை கொண்டாடப்பட வேண்டிய நாள் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் அந்த கொண்டாட்டத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். வசனம் 12 நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். அவர்கள் எல்லாரும் அந்த கொண்டாட்டத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் ஜாலியாக, ஹாப்பியாக, சந்தோஷமா. எப்படி அந்த கண்ணீரான எல்லாம் இப்போ மாறி போச்சு, அழுகையெல்லாம் நீங்கி போச்சு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் விலை கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்றான், சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு. உடனே அழுகையை விட்டுட்டு சந்தோஷமா அவன் கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்மளை 1000 பேர் சொன்னாலும் அழுகிறவனை இன்னைக்கு சாயந்தரமா என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. மறுபடியும் அழுதுகிட்டு தான் இருப்பாங்க.
மறுபடியும் துக்கப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் உடனே இல்லை இன்னைக்கு அப்போ அழக்கூடாது, இல்லை இன்னைக்கு, ஏன்னா பரிசுத்த நாள் கூட, எக்கால பண்டிகைங்கிறது ஒரு பண்டிகை நாள், ஆனால் பரிசுத்த நாளும் கூட, ஆனால் நான் அழக்கூடாது அப்படின்னு கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த நாள், அதாவது 7ஆம் மாதத்தின் 1ஆம் நாள் இந்த கொண்டாட்டம் துவங்குகிறது. 2வது நாளும் வசனத்தை படித்தால் தெரியும், 13வது வசனம் சொல்லுகிறது, மறுநாளும் அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, ஆமென், இந்த வேதத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த தேவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த தேவனுடைய வார்த்தையை நான் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எஸ்ராவிடத்திலே வருகிறார்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எஸ்ரா மூலமாக 14வது வசனத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, இந்த பாருங்க, இது பண்டிகை நாள், அதனால் உங்கள் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் யாரும் இன்னி போக வேண்டாம், ஒரு டெண்டை கூடாரத்தை போட்டு எல்லாரும் இங்கே இருங்க அப்படின்ட்டார். எல்லாரும் இங்கே இருங்க அப்படின்ட்டார். சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஆகாமிய கூடாரத்தில் 1000 நாட்கள் வாசம் பண்ணுவதை பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகம் தருகிற ஒரு நாள் மேலானது என்பதை உணரத்தே சொக்கதா. உடனே பாருங்க, இந்த ஜனங்கள் இந்த நம்ம ஒரு நாளில் நேற்றைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு போகிறதை நிப்பாட்டிட்டு அவர் அந்த வேத பாரங்க எஸ்ரா கர்த்தருடைய வசனத்தை விளக்கி காண்பித்த பொழுது, நம் தேவ சமூகத்திலேயே நம்முடைய நேரத்தை செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லோரும் புதிய கூடாரங்களை போட ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அதாவது வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால், 14வது வசனம் தான் மிக முக்கியமான. 14வது வசனத்தில் பாருங்க, அந்த கூடாரத்தில் டெண்டை போடுறாங்க. அப்போ 17வது வசனத்தின் அந்த கடைசி பகுதி தான் இன்னைக்கு நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தை. அதில் என்ன சொல்லுது பாருங்க, இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு தங்கள் கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரன் யோசுவாவின் நாட்கள் முதல் அந்த நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த புதிய மாதத்தின் வார்த்தை என்னன்னு கேட்டா, மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் செய்யாத ஒரு காரியத்தை, யோசுவாவின் நாட்கள்ல இருந்தே செய்யப்படாத ஒரு காரியத்தை இன்னைக்கு அவங்க செய்தாங்க. என்ன செய்தாங்க? அவர்கள் வீடுகளுக்கு செல்லாமல் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் வைத்த கூடாரத்துக்குள்ள அவர்கள் தங்கி இருந்த பொழுது, ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென். கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு மாதமாக இருப்பதாக. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகுந்த சந்தோஷம் அல்ல, மிகுந்த சந்தோஷம். எவ்வளோ நாள் இந்த சந்தோஷம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறாரு பாருங்க, அந்த 18வது வசனத்தில் சொல்கிறாரு, 1ஆம் தேதி முதல் வாசிங்க, 1ஆம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும். அதாவது இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த 7ஆம் மாதத்தின் 1ஆம் நாள் தொடங்கி ஒரு நாளில் தீர்ந்து விட்ட மகிழ்ச்சி அல்ல, ஒரு நாளில் தீர்ந்துவிட்ட சந்தோஷம் அல்ல, ஒரு நாளிலே அப்படியே தோன்றி மறைந்து போன ஒரு சந்தோஷம் அல்ல, ஒரு மலர் போல ஒரு சந்தோஷம் அல்ல. அந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் அந்த மகிமையின் சந்தோஷத்தால், அந்த மிகுந்த சந்தோஷத்தால் தம்முடைய ஜனத்தை நிரப்பினார். எப்படி அந்த சந்தோஷம் அவர்கள் வாழ்க்கையில் வந்தது? கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் அந்த ஜனத்தை, ஆமென், அவர்களுடைய வேதனைகள் எல்லாம் மறக்க செய்து, அவருடைய வருத்தங்கள் எல்லாம் மறக்க செய்து, அவருடைய பாடுகள் எல்லாம் மறக்க செய்து கர்த்தர் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தார். இந்த காலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற சபையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இந்த காலையிலே 7ஆம் மாதத்தின் 1ஆம் நாளில், ஆமென், கர்த்தர் சம்முடைய சமூகத்துக்கு உங்களை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இப்பொழுது எஸ்ராவை போல தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. மற்ற எல்லாவற்றையும் பின்பாக நீங்கள் வையுங்கள், மற்ற எல்லா மேன்மைகளையும் பின்பாக வையுங்கள். பிரைஸ் காட். ஆமென். ஆண்டவருடைய சத்தத்துக்கு உங்களை அர்ப்பணிப்பதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. தேவன் உங்களோடு பேசுகிற அந்த வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படிவதில் கவனம் செலுத்துங்க. நான் சொல்கிறேன், யோசுவாவின் நாட்கள் முதல் செய்யப்படாத சில காரியங்கள் கூட இன்னும் செய்யப்பட வேண்டியது இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய நீதி இருக்கிறது. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ ஒரு மேலான காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நாம் வைத்திருக்கிற அந்த அன்பை கடந்து தேவனோடு கூட ஒரு 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 அற்புதமான நிலையான, ஆமென், ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அதை அவர்கள் அற்பமே செய்த பொழுது குடும்பத்தை அவங்க பார்க்கல. முதல் நாள் வசனத்தை கேட்டாங்க,
அதை விளக்கி கொடுத்த பொழுது அவர்கள் அந்த வசனத்துக்காக எழுப்பி நின்றார்கள். ஆனால் 2வது நாள் அவர்கள் தங்கள் வீடுகளை மறந்துவிட்டு தேவனுடைய சமூகத்திலேயே அவர்கள் தரித்திருந்து விட்டார்கள். தேவனுடைய வசனத்துக்கு தங்களை பூரணமாய் ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அதனால் கர்த்தர் என்ன செய்தாராம்? மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் இந்த வார்த்தைகளுக்காய் இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த புதிய மாதம் நான் விரும்புகிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறா, நீங்கள் அழக்கூடாது, நீங்கள் வருத்தப்படுகிற நாள் போயிடுச்சு. இந்த மாதம் நீங்கள் அழாதீங்க, இந்த மாதம் நீங்கள் வருத்தப்படாதீங்க. இது ஒரு மிகுந்த சந்தோஷம். 7 என்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும், அது ஒரு பூரணத்தின் வார்த்தை. ஆமென். அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், அது ஒரு கம்ப்ளீட்மெண்ட்டுடைய வார்த்தை. இன்னைக்கு 7வது மாதமும் நீங்கள் சந்தோஷம் அல்ல, ஒரு பூரண சந்தோஷத்தை, ஒரு நிறைவான சந்தோஷத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற வேண்டிய ஒரு நாள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துகிற ஒரு நாளாய் வரப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த சந்தோஷம். 2 இடத்துல 2 வசனத்தை காண்பிச்சுட்டு நான் இன்னைக்கு ஜோம் பண்ணிடுறேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்தின அந்த 2 பகுதிகளை மட்டும். முதலாவது எஸ்தருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் இவ்விதமாக எழுதியிருக்கிறது. எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த அஞ்சைக்காரர்கள், அதாவது தபால்காரர்கள், ராஜாவினுடைய உத்தரத்தினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். கட்டளை சூசான் அரண்மனையிலிருந்து பிறந்தது. ராஜாவும் ஆமோனும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள். என்ன நடந்தது? பிரைஸ் காட். ஒரு ராஜ உத்தரவு, அது ஒரு அரண்மனையிலிருந்து புறப்பட்ட உத்தரவு. அந்த உத்தரவை எடுத்துக்கொண்டு தபால்காரர்கள் புறப்படுகிறாங்க. அந்த உத்தரவு என்ன இருக்கிறது? ஆமென். யூத குடிமகன் பெரியோரிலிருந்து சிறியோர் வரைக்கும் ஒரே நாளில் அழிக்கப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாக இவனை அழிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை நெருக்கிறதெல்லாம் இல்லை. பார்வோன் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கிறான். இப்போ வந்திருக்கிற ஆர்டர், உத்தரவு அப்படி அல்ல. ஒரே நாளில் இந்த ஜாதியை அழிச்சிடணும், இந்த ஜனத்தை அழிச்சிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு எதிரி இப்பொழுது யூத ஜனத்துக்கு எழும்பி இருக்கிறான். ஒரு ஆமான் இந்த இப்பொழுது யூத ஜனத்துக்கு எதிராக எழும்பி இருக்கிறான். எழும்பினது மாத்திரமல்ல, அரண்மனையிலிருந்து கட்டளையும் பிறந்துட்டு, கட்டளை பிறந்தது மாத்திரமல்ல, இப்பொழுது தபால்காரர்கள் இந்த செய்தியை இப்பொழுது அந்த அதிகாரிகள் கரத்தில் கொடுக்க போறாங்க. அடுத்த சில நிமிடத்தில் என்ன வேண்டுமானால் நடக்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சூசான் நகரம் என்ன செய்ததாம்? கலங்கிற்று. ஆமென். ஒரு கலக்கம், பெரிய கண்ணீர். ஆமென். வேதனை. என்ன செய்ய போகிறோம்? யார் எங்களை விடுதலையாக்குவார்? யார் எங்களை தப்புவிப்பார்? ஆனால் 8ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது மொர்தெகாய் இளநிலமும் வெள்ளைமான ராஜவஸ்திரமும், ஹல்லேலூயா, பெரிய பொன்முடியும் பட்டும் ரெந்தாபரமும் அணிந்தவனாய் ராஜ சமூகத்திலிருந்து புறப்பட்டான். சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. ராமன் சொல்லுங்களேன். என்ன பெரிய கலக்கம் இப்போ பெரிய சந்தோஷமாக மாறிடுச்சு. கர்த்தரால் மாத்திரம் தான் இதை செய்ய முடியும். ஆமென். ராஜ சமூகத்திலிருந்து கட்டளை பிறந்தாலும் கவலைப்படாத. டாக்டர் எழுதி ரிப்போர்ட்டை கொடுத்தாலும் பயந்து போயிடாத. பிரைஸ் காட். ஆமென். அரசாங்க அதிகாரத்திலிருந்து உத்தரவு வந்தால் நினைக்காத. ஆமென். நம்முடைய ஆண்டவர் சர்வத்தையும் ஆளுகிற ஒரு தேவன். நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் ஆளுகிற ஒரு தேவன். ஆமென். தம்முடைய ஜனத்தை ஒரு நாளும் கைவிடாத ஒரு தேவன், தம்முடைய ஜனத்தை ஒரு நாளும் மறக்காத ஒரு தகப்பன். இந்த காலையில் சொல்லுகிறார், சூசான் அரண்மனையில் எப்படி வேதனை வந்ததோ அதை மாற்றி போட்டுவிட்டு மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. இளநீல வெள்ளைமான ராஜ வஸ்திரத்தை ஆண்டவர் ஒரு மனுஷன், அந்த யூதனுக்கு அழிக்கப்பட வேண்டிய அவன் தூக்குமரம் உண்டாக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் உடுப்பித்தார். பட்டும் இரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜ சமூகத்திலிருந்து அவனை ஆண்டவர் புறப்பட வைத்தார். எப்படி நடந்தது? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த காலை வேளையில் நீங்கள் விசுவாசிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒருவேளை நீங்கள் அநேக துன்பத்தின் வாயிலாய், துயரத்தின் வாயிலா, ஒருவேளை இந்த சூசான் அரண்மனை போல உங்களுக்கு எதிரான சத்ருவினுடைய ஒரு தொடர்தல், அல்லது உங்களுக்கு எதிரான ஒரு வேதனை, ஒரு நெருக்கம், இதில் ஒருவேளை நீங்கள் கலங்கி போய் வந்திருக்கலாம். இந்த காலையில் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், கர்த்தர் சூசான் அரண்மனை எப்படி மிகுந்த சந்தோஷத்தால் அவர்கள் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. அதுதாங்க, ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கல, அப்படியே கொண்டாட்டம்.
ஆனந்தம், அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்ததை போல இந்த மாதம் 7ஆம் மாதத்தின் 1ஆம் நாள் ஆமென் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தரை என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்ததை போல இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார், உங்கள் கலக்கங்களை மாற்றி கர்த்தர் மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். மற்றொரு இடத்தை கூட வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பகுதியை சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசியுங்கள். அந்த பட்டணத்திலே எல்லாரும் சொல்லுங்க, மிகுந்த சந்தோஷம். ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்குற காரியம் அதுதான், மிகுந்த சந்தோஷம். எந்த பட்டணம்? யூதா, எருசலேம். பிரைஸ் காட். என்ன நடந்துச்சு? இந்த பட்டணத்தின் நிலைமையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 7ஆம் அதிகாரத்தில் ஆமென் கர்த்தருடைய சுவிசேஷத்தை கொண்டு வந்த ஆமென் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்த அந்த ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறான். ஜனத்தின் இருதயம் நொறுங்கி போயிருச்சு. ஜனங்கள்லாம் என்ன செய்யணும்னு தெரியாமல் பரிதபிக்கிறார்கள். 8ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம் சொல்கிறது, எருசலேமிலே மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எருசலேமிலே மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. 3ஆம் அதிகாரம் சொல்லுது, சவுல் என்கிற மனிதன் எழும்பி ஜனங்களை என்ன செய்தானு தெரியுமா? ஆமென் வீடுகள் தோறும் நுழைந்து, பாருங்கள் எவ்வளவு நெருக்கம். அதனால எருசலேமில் யாருமே இல்லை, யூதாவில் யாருமே இல்லை. எல்லாரும் போய் யூதேயாவில் சமாரியாவில் போயிட்டாங்க. அப்போஸ்தலர்கள் தவிர எல்லாரும் யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் ஓடி போயிட்டாங்க. மற்ற யாரால நிற்க முடியல. அவ்வளவு வருத்தம், அவ்வளவு வேதனை. கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்பினார், பிலிப்புவை. வேதம் சொல்லுது, அந்த பிலிப்பு என்ன செய்தாரன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பித்தார். அப்படி ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிற பொழுது பாருங்கள் என்ன நடந்தது. ஜனத்துக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவிகள் வெளியேற ஆரம்பித்தது. வியாதிகள் சுகமாக ஆரம்பிச்சது. சப்பானிகள் நடக்க ஆரம்பித்தாங்க. இப்பொழுது ஒரு பெரிய விடுதலை நாளா மாறிச்சு. ஆமென். 7ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு பயங்கர வேதனை. ஆனா 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்தாராம்? சகல வேதனை மாற்றி மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணி விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், சத்ருவின் போராட்டங்களால் நம்ம நெருக்கப்பட்டாலும், நான் வியாதி, இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்வில் வியாதி, ஆமென் நிறைய வியாதி. டாக்டர்கிட்ட பார்த்து பார்த்து சுகமாகலை, ஆனால் எல்லாமே சுகமாயிருச்சு. எது? எப்போ? 8ஆம் அதிகாரத்தில். ஆமென். பிணியாளிகள் சுகமாகி விட்டார்கள். சப்பானிகள் நடக்க ஆரம்பிச்சு விட்டாங்க. குருடர்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா மிகுந்த சந்தோஷம். ஒரு வேளை கடந்த மாதம் அல்லது கடந்த நாட்கள் ஒரு வேளை வியாதியினால் உங்களுக்கு ஒரு வேளை பாரங்கள் வந்திருக்கலாம். இல்லை சத்ருவினுடைய ஏதோ ஒரு போராட்டம் உங்களை பாரப்படுத்தி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்த பொழுது என்ன நடந்துட்டு? அவர்கள் எல்லோரும் சுகமானதை போல ஆண்டவர் அந்த ஜனத்துக்கு அவர்கள் வேதனைகள் எல்லாம் மறக்க பண்ணி ஒரு சுகத்தை கொடுத்ததை போல கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இது எல்லாமே எது செய்துட்டுன்னா தேவனுடைய வார்த்தை செய்தது. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? தேவனுடைய வார்த்தையை நெகேமியா மன்னித்துக் கொள்ளுங்கள், எஸ்ரா பேசி கொண்டிருந்த பொழுது ஜனம் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. சூசான் அரண்மனையில் அந்த எஸ்தரும் ஜனங்களும் உபவசித்து அழுது கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணின பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அங்கே ஒரு பெரிய சமாதானத்தை, அந்த அரண்மனையின் கலக்கத்தை மாற்றி ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த இடத்துல பிலிப்பு பேசிக்கொண்டிருந்த பொழுது அவனுடைய அந்த ஜனத்தினுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் பெரிய சந்தோஷத்தை கொடுத்தார். இந்த மாதம் மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். பெரிய சந்தோஷம். எத்தனை பேர் அதை பெற விரும்புகிறீர்கள்? ஆமென். ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக அதை தருவார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஏதோ அதாவது பூசி மெழுகி கொண்டு போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஏதோ உங்கள் வருத்தத்தை மறக்க பண்ணி வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இனி வருத்தத்தை நினையாதிருக்கிற ஒரு வாழ்க்கை. மிகுந்த, இன்னைக்கு நம்ம பாடணும் என்ன பாட்டு? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அந்த பாடலை நம்ம திரும்பவும் பாடப்போகிறோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்குள்ள வைக்கணும்னு நான் விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், ஒரு குறையும் ஆண்டவர் உங்களுக்கு வைக்க மாட்டார். எல்லாருமா சேர்ந்து சொல்லுங்கள் ஒரு ஆமென். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போமா? ஆண்டவரே, எனக்குள்ள அந்த சந்தோஷம் இப்பொழுது மிகுதி ஆகணும்ப்பா. ஒரு மகிழ்ச்சி மிகுதி ஆகணும் ஆண்டவரே. நான் சும்மா வந்துட்டு இங்கே போகக்கூடாது, சும்மா வந்துட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் சொல்லுங்க. என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறைவில்லையே, குறைவில்லையே.
என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறைவில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். எஸ்ரா பேசுறான். எஸ்ரா சொல்ற வார்த்தை, நீங்க இது அழ வேண்டிய நாள் இல்ல, நீங்க சந்தோஷமா இருக்கிற நாள், அதுதான் உன்னுடைய பலன்னு சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாம் சந்தோஷத்துக்கு திரும்பிட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க அழுது கொண்டிருந்தால் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாது. நீங்க இன்னும் இந்த காரியத்தை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் கர்த்தருடைய நடத்தல பார்க்க முடியாது. இது கர்த்தருடைய நாள். இந்த நாளுக்கு இன்னொரு பேர் பரிசுத்த நாளும் கூட. அதனால கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ சந்தோஷமாயிரு, இது உன்னுடைய பலனாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க காத்திருந்த பொழுது, ஆமென், கர்த்தர் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. எஸ்தரும் அந்த குடும்பமும் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் காத்திருந்த பொழுது கர்த்தர் சூசான் அரண்மனையில பெரிய சந்தோஷத்தை ஆமென் கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், ஆமென், அப்போஸ்தலர் நாட்களில் வந்த அந்த பெரிய வேதனை, பெரிய நெருக்கம், ஆனா இப்பொழுது பிலிப்பு பேசிக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஜெயத்தை, விடுதலையை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். இப்ப சொல்லுங்க, ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். நல்ல கையை தட்டி எல்லாருமா. குறைவில்லை. ஆமென். ஒரு குறைவு வராது. என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறைவில்லையே. ஆமென். என் கர்த்தர் என் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. கடைசியாக, குறைவில்லையே, குறைவில்லையே. என் கர்த்தர் என் குறைவில்லையே, குறைவில்லை. என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சந்தோஷம். அன்றைக்கு அந்த யூத ஜனங்களை நிறைத்தது போல, ஹல்லேலூயா, அந்த சூசான் அரண்மனையை கொண்டு வந்தது போல, அந்த எருசலேமுக்குள் ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை அனுப்பினதை போல ஆண்டவர் நமக்குள், நம்முடைய சபைக்குள், நம்முடைய குடும்பங்களுக்குள், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள் ஆண்டவர் இன்றைக்கு அந்த சந்தோஷத்தை வைத்து விட்டிருக்கிறார் என்பதை நம்புகிற பிள்ளைகள் ஒரு ஆமென் சொல்லுங்கள். அந்த சந்தோஷம் யாரும் பறிக்க முடியாத, எடுக்க முடியாத சந்தோஷம். முதலாம் மாதம் 7ஆம் மாதத்தின் 1ஆம் தேதியிலிருந்து முழு மாதமும் அந்த சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டதை போல இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட உன்னத சந்தோஷத்தால் நிரப்புவீராக. சமாதானத்தோடு அனுப்புங்கப்பா. ஒரு மிகுந்த சந்தோஷம் எல்லா நிலைகளிலும், எல்லா இடங்களையும் ஆளுகை செய்வதாக. உம்முடைய வார்த்தையை செய்து முடித்திருப்பதற்காக நன்றி. மீண்டும் வருகிற வரை உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. சமாதானத்தோடு அனுப்புங்க. சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தில் பிதாவே. நீங்கள் சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய உன்னதமான அன்பு, பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் கேட்ட வார்த்தையின்படி மிகுந்த சந்தோஷத்தை தந்து நம்மை நிறைவாய் நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு செல்லுங்கள். God bless you.